வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கே.எஸ். சித்ரா பின்னணி பாடகி பிறந்த நாள். 1963ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் பிறந்தவர்கள். ஜூலை 27. மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகி. ஏறக்குறைய 25,000 பாடல்களுக்கு மேல் பாடியதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு பாடல்களை பாடி தமிழ் நெஞ்சங்களை தனக்குள் தன்னுடைய திறமையால் வைத்திருக்கிறார்கள். மலையாள மொழியில் தான் அவர்கள் அறிமுகமானவர்கள். அவருடைய தாய்மொழி மலையாளம். தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் தெரியாது. ஆனால் இளையராஜாவை சந்திக்கிற போது ரொம்ப பயத்தோடு போனதாக அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அப்படி போன போது அவருக்கு கிடைக்குமா, அவருடைய அந்த கீர்த்தனை பாட சொல்லியிருக்காங்க. கீர்த்தனை பாடின போது தப்பாக பாடினதாக அவர்களே சொன்னாங்க. இளையராஜா சார் அதை திருத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு அழைப்பு வருமா என்கிற ஒரு அச்சத்தில் அவர்கள் வந்தபோது மீண்டும் அழைப்பு வந்து, நீதானா அந்த குயில், இது பிடிக்குமா ஒரு கேள்வியை கேட்கலாம். நீதானா அந்த குயில், ஓஹோ அதுதான் சின்ன குயில் சித்ராவா என்று கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் பாடினார்கள். பூஜைக்கு ஏற்ற மலருது அந்த பாட்டு. அதற்கு பிறகு சின்ன குயில் பாடுது அந்த பாட்டு பூவே பூச்சுடாவில் பாடி அதற்கு பிறகு தான் சின்ன குயில் சித்ரா என்று பெயர் பெற்றார்கள். இப்படி நிறைய பாடல்களை அவர் பாடத் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய ரசிக பெருமக்களை தன் குரலால் கட்டி போட்டு வைத்து கொண்டிருப்பவர்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு பாடகி. புன்னகை மன்னன் ஒரு படம் வந்தது, கே. பாலச்சந்தர் படம். அந்த படத்தில் இவர்கள் பாடிய அந்த பாடல் இவர்கள் பாடுகிற போது ஒரு தொடக்க பாடலாக ஒரு டைட்டில் சாங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சித்ரானா அந்த பாட்டு வரும் முதல்ல. ஏதேதோ ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன். இந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல். நான் பள்ளியில் இருந்தபோது இந்த பாடல்லாம் புகழ்பெற்ற பாடலாக இருந்தது. எங்கள் பள்ளியில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா உண்டு. அந்த ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் இது நிறைய பாடுவாங்க. அப்படித்தான் இந்த பாடல்லாம் நான் தொடக்கமாக கேட்க ஆரம்பித்தது. வானொலியில் கூட கிடையாது. எங்கள் பள்ளியினுடைய ஆர்கெஸ்ட்ரா, ராஜபார்வை என்ற ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்தது. அதில் தான் நான் முதல்ல கேட்க ஆரம்பித்தேன். அவ்வளவு சிறப்பாக இந்த பாடல் இருந்தது. அதற்கு பிறகு இவர்கள் பாடிய புகழ்பெற்ற பாடல்கள் ஒவ்வொரு பூக்களுமே என்ற ஒரு பாடல் தன்னம்பிக்கையை தந்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை காட்டிய ஒரு பாட்டு. விஜய் அவர்கள் எழுதியது. அந்த பாடல் ஒரு பல்கலைக்கழகத்திலேயே வந்து பாடமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, திருச்சிராப்பள்ளியில் ஒரு பள்ளியில் ஒரு பிரார்த்தனை பாடலாகவும் இந்த பாடல் பாடப்படுவதாக சொல்லுவார்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல். விருதும் இந்த பாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. அவை நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கிறார்கள். கேரள மாநிலத்தினுடைய விருதை 15 முறை பெற்றிருக்கிறவர்கள் இவங்க தான், சித்ரா அவர்கள் தான். எஸ்பிபி, சித்ரா இவர்கள் இருவரும் பாடிய பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. நான் ஒரு எஸ்பிபி சித்ரா ரசிகன். அதனால் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் மனமகிழ்ச்சியோடு பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய பாடல்களை சித்ரா அவங்க பாட வேண்டும். அதை நாம் கேட்டு மகிழ வேண்டும். தெலுங்கு மொழியில் கூட இவர்கள் நிறைய பாடல்கள், தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகள்லையும் அவர் பாடியிருக்காங்க. அதே நேரத்தில் தெலுங்கில் கே.வி. மகாதேவன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியவர். அங்கு நிறைய பாடியிருக்காங்க. எஸ்பிபி தான் இவருக்கு தெலுங்கு மொழியில் நிறைய கற்றுக் கொடுத்து அவருடைய உயர்வுக்கு அவர் காரணமாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. இளையராஜாவும் நிறைய பாடல்கள் தெலுங்கில் தந்திருக்காங்க. அதனால் மிக சிறப்பான ஒரு பாடகி. இவருக்கு தமிழ் தெரியாத ஒரு சூழலில் வருகிற போது கவி பேரரசு வைரமுத்து தான் தமிழ் சொல்லி கொடுத்ததாகவும் அவர் பெருமையோடு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்முடைய கேசட் வந்த காலம் அது. அப்பொழுது பி. சுசீலாம்மாவுடைய கேசட் அந்த பாடல்களை கொடுத்து அவர்கள் அதை பாடி திரும்ப அவருக்கு அனுப்பி நிறைய தமிழ் உச்சரிப்பை எல்லாம் கற்றுக் கொடுத்து தமிழ் எழுத படிக்கவும் அவர்களுக்கு இப்போ தெரியும். அதனால் சென்னையில் இப்பொழுது நிறைய பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறவர்கள். இப்பொழுது கொஞ்சம் குறைந்து இருக்கிறது என்றாலும் நிறைய பாடல்களை இன்னும் பாட வேண்டும். சித்ரா தமிழ் நெஞ்சங்களில் நிறைந்த ஒரு பாடகி. அவர்களே சொன்னார்கள், எனக்கு முன்மாதிரியாக யார் என்று கேட்டபோது ஒரு 3 பாடகிகளை அவர்கள் குறிப்பிட்டார்கள். 3 பாடகிகளும் மிக திறமையானவர்கள். எஸ். ஜானகி அம்மா அவ்வளவு பிடிக்கும் என்று சொன்னார்கள். பி. சுசீலாம்மா, எல்ஆர் இவங்க மூவரையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே தனக்கு முன்னால் பாடியவர்களையும் மறக்காமல் அவர்களை ஒரு ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு பாடகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் தான் கே.எஸ். சித்ரா அவர்கள். இன்றைய இளைஞர்கள் அன்று கேட்பவர்களுக்கும் சரி, இன்று கேட்பவர்களுக்கும் நாளை கேட்பவர்களுக்கும் இவருடைய பாடல் சிறப்பானது.
அதில் மாற்று கருத்து இல்லை. 90களில் குடிகட்டி பிறந்த கே.எஸ். சித்ரா இன்னும் நிறைய பாடல்களை நமக்கு தர வேண்டும். அவ்வளவு ஒரு என்ன சொல்வது, நல்ல குரலை கொண்ட சித்ரா அவர்கள் இன்னும் நிறைய பாடல்களை நமக்காக தர வேண்டும். என்று ஓடி வந்த பந்த கருவை சுமந்த கூடு என்று களங்கம் சுமக்குமா, உயிரில் விழுந்த சூடு அதை கங்கை நனைக்குமா, தண்ணீரில் வேறுந்தான் ஓடி ஓடி தேடுது, உயர்வில் போகும் தான் போராடுது, வாடாத சந்தனமும் நான் பேசும் குங்குமமும் பேர நினைச்சிருச்சு, நீ நாடோறும் கண்ணடிச்சு என் வீட்டு ஜன்னலுக்கு பாழ வெடிச்சிருச்சு, மாந்தோப்பில் மாங்கா தந்த மச்சாங்காரை இவன் தானா, மல்லு வெட்டி கட்டி வந்தா மல்லு கட்ட விடுவேனா, கங்கை போல் சுக வெள்ளம் என் நெஞ்சில் பெருகியதே, கன்னி பாவை மேனி உன் கனவாய் உருகியதே, ஆகாய மேகத்தில் ஊர்கோலம் போகுது மனம், வானுரதம் ஏறி மண்ணுலகம் தாண்டி வைபோக ஊர்வலமாய் போய் வரலாம் வா, 100 பிறவி மச்சானே உள்ளத்தை கொடுத்தது நீ, வானம் இருக்கும் வர உன்னோட அன்புக்கு வயசு வெட்டு வெட்டு கிளி மீசக்காரா என்ன கட்டி அணைச்சானே ஜோரா. கே.எஸ். சித்ரா பாடிய பல பாடல்கள் உண்டு. உங்களுக்கு எந்த பாடல்கள் பிடிக்கும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்படி சொல்லுகிற போது நாங்கள் போடுவதற்கு அது வசதியாக இருக்கும். இந்த சேனலை, குறிப்பாக பல்சுவை பெட்டகத்தை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை பின்தொடருங்கள். அப்படி பின்தொடர்கிற போது உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தெரிய வரும். நிறைய பாடல்களை உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு அது வசதியாக இருக்கும். மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகி என்பதை நம்மால் மறுத்துவிட முடியாது. அதனால் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய சேனல் நடத்துவதற்கு, இந்த யூடியூப் சேனலை நடத்துவதற்கு மிகவும் உண்டுதலாக இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்.